வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மைண்ட்ல ஒரு சின்ன டவுட் போயிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஐடி ஃபைல் பண்ணலாமா வேணாமா, ஃபார்ம்ஸ் வந்துருச்சா இல்லையா. சில பேர் ஃபைல் பண்ணலான்றாங்க, ஃபைல் பண்ண முடியுதுன்றாங்க. சில பேர் பண்ணவே முடியாது, பண்ற டைம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு, எதுதான் கரெக்ட் அப்படின்றது நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஸோ பேசிக்காக என்ன ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்ன இருக்கு, என்ன பண்ண போறோம், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துடலாம், ஒரு மேலாக்க பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ITR 1 அண்ட் ITR 4 மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ITR 1 யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் அப் டு 50 lakhs, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா salaried people அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ் அப் டு 1.2 lakhs அண்ட் எனி அதர் இன்கம், அந்த மாதிரி சின்ன இன்கம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த ITR 1 பண்ணலாம். அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து நிறைய ரொம்ப கேபிட்டல் கெயின்ஸ் அதிகமாக இருக்குது, ஷேர் ட்ரேடிங்லாம் பயங்கரமாக ஃபுல் டைமாக பண்ணுறாங்க அப்படின்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ITR 2 தான் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ITR 1 வந்து இன்கேஸ் நீங்கள் ஏதாவது கம்பெனியில் டேரக்டராக இருக்கீங்க, இல்லை ஃபாரின் டிரான்சாக்ஷன் ஒரு ஃபாரின் அசட்ஸ் என்ன ஹோல்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருந்தால் ITR 1 பண்ண முடியாது. ஸோ ITR 1 அண்ட் ITR 4 வந்திருக்கு. ITR 4 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிசம்டிவ் பிஸ்னஸ். ஸோ ப்ரிசம்டிவ் பிஸ்னஸ் வந்து ப்ரிசம்டிவ் பேசிஸில் யார் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ITR 4 அப்ளிகபிளாக இருக்கும். இந்த 2 ஃபார்ம் மட்டும்தான் வந்திருக்கு. இதுலேயுமே கவர்மெண்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவசரப்பட்டு இப்போதைக்கு ஃபைல் பண்ணாதீங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வந்து யூட்டிலிட்டிஸ் இன்னும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஈவன் TDS ஃபைலிங்ஸோடதுலாம் ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு யாரும் ஃபைல் பண்ண வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறமா நீங்கள் ஃபைல் பண்ண ஸ்டார்ட் ஆகலாம். மேபி மற்ற ஃபார்ம்ஸ் வந்துட்ட பிறகு ஸ்டார்ட் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து இவங்களுமே நம்மளை வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த யூட்டிலிட்டிஸ்லாம் நம்ம அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபைலிங் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, லாஸ்ட் இயரே இப்படி தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து யூட்டிலிட்டியில் வந்து ரிபேட் வந்து அப்ளிகபிளாக இல்லை. ரிபேட் வந்து கேபிட்டல் கெயின்ஸ்க்கும் சேர்த்து அப்ளிகபிளாக இருந்துச்சு. தென் வந்த யூட்டிலிட்டியில் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு ரிபேட் அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்தது. அது ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபைல் பண்ணவங்களுக்கு சில நோட்டீஸஸ்மே சப்ளை ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரியான இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் நம்ம ஃபைனல் யூட்டிலிட்டி வந்த பிறகு ஃபைல் பண்ணோம்னா நமக்கு அட் அ ஸ்ட்ரெச் ஒரு இது ரிட்டர்ன் வந்து ப்ராப்பராக ஃபைல் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம தேவையில்லாமல் அது கன்ஃபியூஸ் ஆக வேணாம் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இப்போ உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட், நீங்கள் எதனா லோன் போகிறீங்க, இல்லை இது இருந்தால் தான் வேலை நடக்கும் அப்படின்னா மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவும் ITR 1 and 4 மட்டும்தான் வந்திருக்கு. அவங்களுக்கு அதோட அப்ளிகபிலிட்டி இருக்கவங்க மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும். இதுவே உங்களுக்கு 2 and 3ல வருது, பிஸ்னஸ் இன் நார்மல் வே அப்படி பண்ணுறீங்க, இல்லை எதுனா டேரக்டராக இருக்கீங்க, இல்லை நிறைய கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குன்னா நீங்கள் இப்போ பண்ண முடியாது. ஸோ யூ ஹவ் டு வெயிட். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.